ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சில ஜுவல்ஸ் எல்லாம் விற்றேன். இது வந்து நான் அகெயின் இது வந்து பீக் ரீச் ஆகிருக்குதா அதனால் நான் விற்றேன்னு நினைக்காதீங்க. நான் விற்கிறேங்கிறதுனால இது மிச்ச பேருக்கு செல்லிங் இது கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் என்னோடய கோல்டு வந்து ஓவர் பாட் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இந்த காது காசெல்லாம் ஆவரேஜ் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைமில் வாங்கலை. இப்போ ஒரு அளவுக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகவே திரும்பி இதை ஆவரேஜ் அவுட் பண்ணுறதுக்கு இது 4.5 lakhsக்கு நான் இதை விற்றுட்டு திரும்பி சிட்டா போட்டு ஒரு இதை வாங்கிப்பேன். ஐடியலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன் டைமாக விற்காமல் ஒவ்வொரு மந்த் கரெக்டாக உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் டே ஏற போகுதா இல்லையான்னு. ஸோ ஒரு சிட் ஸ்கீம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி காது காசு எந்த பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 34 காது காசு நான் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். நான் இதை 3 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். இப்போது ஒரு பார்ட் நான் விற்கிறேன். இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திரும்பி விற்பேன். ஆனால் டிக்ரீஸ் ஆச்சுன்னா விற்க மாட்டேன். டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சேவிங் ஸ்கீம் வந்து என் கேஷ்லேருந்து தான் போடுற ஐடியா இருக்குது. பட் ஏன் இதை விற்றேன்னா இன்னமும் ஃபர்தர் ஆவரேஜ் அவுட் பண்ணுறதுக்கு தான் இதை நான் விற்றுருக்கேன். இப்போ ஐடியலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது நீங்கள் 10 டிவைட் பண்ணி எவ்ரி மந்த் கரெக்டாக எப்போ சிட்டு போடுறீங்களோ அப்போ கூட நீங்கள் விற்றுக்கலாம். அது இன்னும் ஐடியல் சுச்சுவேஷன். நாளைக்கு ஏற போகுதுன்னா சிட்டு அமௌண்ட் இன்றைக்கி பே பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் விற்றீங்கன்னா ஈவன் அந்த 1 or 2% உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். பட் இந்த காது காசு பார்த்தீங்கன்னா நான் ஹாஃப் கிராமாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வேஸ்டேஜோ இல்லை மோஸ்ட்லி ஜிஎஸ்டிலாம் கூட நிறைய காது காசில் நான் கொடுக்கல. ஸோ அது எனக்கு அட்வான்டேஜ் தான். இப்போ திரும்பி நான் கொடுத்தேன்னா எனக்கு வேஸ்டேஜ் அப்படின்னா எஸ் ஒரு 3% கம்மியாகுது ஒத்துக்கிறேன். பட் இது வந்து ஐடியலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை 10 டிவைட் பண்ணி நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் போடுறீங்கன்னா என்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிற அன்றைக்கி விற்றுட்டு டிக்ரீஸாக இருக்கிறச்ச முந்தின நாள் வந்து நீங்கள் உங்கள் சிட்டு ஸ்கீம் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஐடியலாக இருக்கும். இது வந்து ஏன் இது ஐடியலாக இருக்குன்னா ஒன் டைமாக போய் எல்லா காசையும் கொடுத்து ஒரே பொருளாக நீங்கள் வாங்கின்னு வரதுக்கு பதிலாக இது வந்து ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் வேர் வந்து நீங்கள் ஆவரேஜ் அவுட்டும் பண்ணலாம், உங்களுக்கு சேதாரமும் இல்லாமல் போகும். ஸோ இதுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் இதை சேல் பண்ணியிருக்கேன். நான் இது சிட் ஸ்கீம் நாளைக்கு போடவா வேண்டாமா, எந்த அமௌண்ட்டுக்கு சிட் ஸ்கீம் போடணும் அதெல்லாம் இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். பட் இது வந்து பீக் ரீச் ஆகிடுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்ஷன் இதுலேருந்து வர சான்ஸ் இருக்குது. பட் பீக் ரீச் ஆகிடுதானா இல்லை. பீக் வந்து என்னை பொறுத்தவரையிலும் 20,000 கண்டிப்பாக வந்து கோல்டு ஒரு கிராமுக்கு வந்து நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் படி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரே ஒரு கிளிப்பும் பாருங்கள். புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து கோல்டை வந்து எப்படி எடை போட்டிருக்காரு அப்படின்னு. இது தவிர இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து முன்னாடி இதே மாதிரி பண்ணி ஒரு பெரிய ஹாரம் வாங்கியிருந்தேன். அந்த ஹாரம் வீடியோவும் நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி வாங்கறச்சு எனக்கு வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்தா மாதிரியே தோணலை. ரொம்ப ஆவரேஜ் அவுட் பண்ணதுனால எனக்கு பெரிய அமௌண்ட்டாக நான் ஒன் டைம் கேஷ் கொடுத்து வாங்கின மாதிரி தெரியல. எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியல வாங்கறச்சு. அதே தான் இப்போ நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹாரமும் அந்த ஆன்டிக் பீஸோட டீட்டெயில்ஸும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே தான் இப்போவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் ரொம்ப நிறைய இல்லை, அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய இல்லை. ஸோ புட்டின் வந்து கால்குலேஷன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். நான் ஆன்டிக் வாங்கினது பார்த்தீங்கன்னா 6,500 அந்த மாதிரி இருக்கிறச்சே நிறைய வாங்கினேன். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போவே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா 5,000க்கு போயிடும்னு. அப்போ அந்த கால்குலேஷன் பண்ணி தான் நான் அரைவ் பண்ணேன். இந்த மாதிரி டபுள் ஆகும். அப்போவே அந்த கால்குலேஷன் தான் என்னோட முன்னாடி இருக்கிற வீடியோவில் இருக்கும். வெதர் கோல்டு வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், வெதர் இட்ஸ் அண்டர் ரேட்டட்னு பாருங்கள். அது ஏன்னா அந்த கால்குலேஷன் அரைவ் பண்ணதுனால தான் நான் வந்து அப்போது கீழே இறங்கிறதுக்கு வெயிட் பண்ணல, ஒன் டைமாக ஃபுல்லாக வாங்கிட்டேன். நான் இன்ஃபேக்ட் சில கோல்டெல்லாம் வந்து 16% சேதாரம் கொடுத்தே நான் வாங்கினேன். அந்த மாதிரியே நான் வாங்கினேன். இப்போ வந்து அந்த மாதிரி நான் எதுவுமே வாங்கலை. ரீசெண்டாக எதுவுமே நான் சேதாரம் கொடுத்து வாங்கலை. எல்லாம் ஆவரேஜ் அவுட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேலும் ஆவரேஜ் அவுட் தான் பண்ணுவேன். ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டு இப்போ நான் வாங்க மாட்டேன். புட்டினோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கிளிப் காமிக்கிறேன். அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். The US acquiring Alaska, the price for Greenland would be somewhere around $200 to $250 million. Compared to gold prices at the time, the figure would have been higher, probably closer to $1 billion. But I think the United States could handle that figure as well. And the important thing is that Denmark and the US have experience in this regard. I believe Denmark sold the Virgin Islands in 1917, and the US bought them. So that kind of experience exists too. Incidentally, Denmark has always treated Greenland as a colony and has been quite harsh, if not cruel, toward it. But that is a different matter entirely. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அவர் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறார் கோல்டு அப்படின்னு பாருங்கள். ஸோ இதனோட டீட்டெயில்ஸ் வந்து 250 கரண்ட் ரேட்டில் வந்து 250
டாலர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஸோ இந்த கால்குலேஷன் நீங்கள் பாருங்கள், 50லேருந்து 250. ஸோ 200 to 250 million டாலர்ஸ் இல்லைனா 1 billion கோல்டுக்கு ஈக்குவேலண்ட் அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 times. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 month முன்னாடி வந்தது. நான் இது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் அந்த லிங்க் என்கிட்ட நான் சேவ் பண்ணினேனே தவிர உங்களுக்கு நான் அது காமிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 times கோல்டு. ஆக்சுவலி அவரோட ரேட்டிங்கே கோல்டு எவ்வளோ இருக்கோ அதோட 4 times. இது வந்து அவர் சொல்லலை எக்ஸ்பிளிசிட்டாக வந்து கோல்டு ரேட் எப்படின்னு சொல்லலை. இது வந்து இந்த கான்டெக்ஸ்ட் என்னென்னா, கிரீன்லேண்ட் வந்து கிரீன்லேண்ட் வாங்க போகிறாங்க ட்ரம்ப் அப்படின்னா இந்த ரேட்டிங் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அந்த ரேட்டிங் போது கோல்டோட டீட்டெயில்ஸும் கொடுக்கவே நம்மளுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கால்குலேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 6 months பேக் வீடியோலேயே கோல்டு கால்குலேஷன் போட்டிருப்போம். அது வந்து 6 timesன்னு நம்ம போட்டிருப்போம். இவர் வந்து ஒரு மாதம் முன்னாடி வந்து 4 timesன்னு சொல்கிறார். அப்போ வந்து இன்னும் எவ்வளோ ஹை ஆகும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலையும் கோல்டு ரேட்டிங் வந்து பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும்.